வணக்கம் மாணவர்களே. 4ஆம் வகுப்பில் உள்ள பாடம் 7 சான்றோர் மொழி வெற்றி வேர்க்கை என்ற செய்யுள்ள இப்ப பார்க்க போறோம். அதை இயற்றியவர் யாருன்னா அதிவீர ராமபாண்டியர். முதலில் ஆசிரியர் குறிப்பை நம்ம பார்க்கலாம். அதிவீர ராமபாண்டியர் என்பவர் பிற்கால பாண்டிய மன்னர்களில் ஒருவர். அதை நம்ம மூவேந்தர்கள் பத்தி ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சேரர், சோழர், பாண்டியர் சொல்லுவோம் இல்லையா? அந்த பாண்டியர் மன்னர்கள் ஒருவர் தான் யாரு? நம்ம அதிவீர ராமபாண்டியர். இவரது பட்ட பெயர் என்னன்னா சீவலமாறன் என்பதை 14ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த சிதம்பரநாத கவி என்ற புலவரால் இவரை பற்றி இயற்றிய சீவலமாறன் கதை என்ற நூலின் மூலம் நம்ம அறியப்படுறோம். அது மட்டும் இல்லாது இவர் மிகுந்த இறைபக்தி உடையவராகவும் இருந்தார் என்பதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக பல கோயில்களை கட்டியிருக்காராம். அதில் தென்காசியில் சிவன் கோயிலும் விஷ்ணு கோயிலும் இதுல அடங்கும். இவர் காசி காண்டம், நயடதம், லிங்க புராணம், வாயு சம்கீதை, கூர்ம புராணம், வெற்றி வேர்க்கை, திருக்கருகை, அந்தாதி போன்ற பல நூல்களை இயற்றியிருக்காரு. இப்பதான் பாடலுக்கு போலாம். வெற்றி வேர்க்கை. உதவியால் பெரும் நன்மை. ஒரு வாட்டி அதை வாசிச்சு காட்டுறேன், கவனிங்க. தெல்லிய ஆளின் சிறு பழத்து ஒரு விதை, தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும், நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணித்தேர் புரவி ஆள் பெரும் படையோடு மன்னருக்கு இருக்க நேளாகுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தெல்லிய ஆளின்னா என்னன்னா ஆலமரம் அர்த்தம். பெரிய ஆலமரம். சிறு பழத்தை, அந்த ஆலமரத்தில் ஒரு சின்ன பழம் இருக்கும் இல்லையா, அது அந்த விதை எப்படி இருக்கும்னா தென்னீர், அதை சுத்தமான ஒரு நீர்ல ஒரு சிறுமீன், அந்த சிறுமீன் சின்ன மீன் இருக்கும் இல்லையா, அது அந்த சின்ன மீன் சினை, அதாவது அது ஒரு முட்டை. அந்த முட்டை எவ்வளவு சிறுசா இருக்குமோ அதை விட சிறியது என்னது? இந்த ஆலமரத்தின் விதைன்னு சொல்றாங்க. அந்த ஆலமரத்தின் விதை எவ்வளவு பெரிய மரமாகுது. அந்த மரத்தடியில நிழலுக்காக யார் இருக்காங்க பாருங்க. யானைப்படையா, தேர்ப்படை, புரவினா குதிரை, குதிரை பெரும், அது மட்டும் இல்ல ஆட்கள் படை, இதெல்லாம் சேர்ந்து அங்க நிழலுக்காக அமர்ந்திருக்காங்களாம் மன்னரோடு. சரிங்களா? இந்த படத்துல பாருங்க, பெரிய ஆலமரம் இருக்கு, அங்க குதிரைப்படை, ஆட்கள் இருக்காங்க, மன்னர் இருக்காங்க. சரிங்களா? இந்த பாடலின் கருத்தை மறுபடியும் கவனிங்க. பழமையான ஆலமரத்தில் உள்ள சிறிய பழத்தின் ஒரு விதையானது தெளிந்த நீரில் உள்ள குளத்தில் சிறிய மீனின் முட்டையை விட சிறிதாக இருக்குமா. அதாவது அவ்வளவு பெரிய ஆலமரத்தின் விதை எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன மீன் இருக்கும் இல்லையா, அந்த மீனின் முட்டையை விட சிறிதாக இருக்குமா. அந்த சிறிய விதை தான் ஒரு பெரிய ஆலமரமா வளர்ந்து நிழல் கொடுக்குமா. அந்த மரத்தடி நிழல்ல யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாப்படை ஆட்கள் படைன்னு அர்த்தம் ஆகியோரோடு மன்னனும் மற்றவர்களும் சேர்ந்து தங்க முடியுமா. அந்த அளவுக்கு பெரிய மரம் அது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், சின்ன விதை தானே. ஆனா அந்த சின்ன விதை தான் பெருசா வளருது. அது போலதான் நீங்கள் செய்யும் உதவி சிறிதா பெரிதான்றது இல்லை, ஆனா அது மற்றவங்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்கிறது தான் முக்கியம். நீங்க சின்ன உதவின்னு நினைச்சாலும் அது அவங்களுக்கு அது பெருசா இருக்கும். ஸோ நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ பிறருக்கு நம்ம செய்யணும். அது மற்றவருக்கு மிகப்பெரிய பயனை தரும். இப்ப நான் சொன்னல மாணவர்களே, இங்க பாருங்க, யானைப்படை இருக்கு, இதுதான் காலாப்படை. ஆட்கள்லாம் அம்போடு நிக்கிறாங்களே, காலாப்படை, தேர்ப்படை. சரிங்களா? பாத்துட்டீங்களா மாணவர்களே? நாம் செய்யும் சிறிய உதவியாக இருந்தாலும் அது மற்றவருக்கு பெரிய உதவியாக தோன்றும். அதனால உதவியில சிறிது பெரிது என்றதே கிடையாது. தக்க சமயத்துல நீ செய்யும் உதவியானது மிக பெரியது. அதை மட்டும் மனசில் வச்சுங்க. பிறருக்கு உதவி செய்யுங்க. உன் பெற்றோர், வயதானவர்கள், உன்னுடன் இருப்பவர்கள் மட்டும் அல்லாமல் பிறருக்கும் நல்ல உதவிகளை செஞ்சு நீ முன்னேறணும். நன்றிமா.